ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் கிச்சடி தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு. கொஞ்சமாக கீரை எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு டொமேட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். வெயிட் கெயின் வந்து ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் தான் இது. ரொம்ப என்னோட பேபிக்கு வந்து இந்த ரெசிபி வந்து முன்னே ஒரு டைம் செஞ்சு கொடுத்துருந்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால தான் இந்த ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம சும்மா தான் நான் கீரை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு டேஸ்ட் செப்பரேட்டாகவும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கீரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம 8 மந்த் ப்ளஸ் பேபிஸ்க்கு வந்து நம்ம கீரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கும் நல்ல டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரை தான் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு. சின்ன சைஸு ஒரு டொமேட்டோ ஒரு பாதி தான் நான் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோ ஒரு பாதி டொமேட்டோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 பூண்டு வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு நான் சேர்த்த போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். லாஸ்ட் ஃபைனலாக வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி ரெசிபிக்கான தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் வந்துட்டு. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்காக ஒரு இலாச்சி வந்து அப்புறமா கிராம்பு வந்து சேர்த்துக்கிறோம். பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா டொமேட்டோ சேர்த்துக்கலாம். பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கீரை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். 1 மினிட் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து 1 hour வந்து ஊற வச்சுன்னா பாசி பருப்பும் அரிசி வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 year ப்ளஸ் பேபிஸ் இருந்தாங்களான்னா நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. நல்லா ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து குக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்குது. நம்ம இந்த மாதிரி கரண்டியில் மேஷ் பண்ணாலே மேஷ் ஆகிடுது. நாட்டிலவும் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கரண்டிலவும் நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்ட ஸ்பைசஸ் வந்து எடுத்துடலாம். ரெண்டுமே எடுத்துட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பாப்பாவும் என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி வந்துட்டு. பாப்பாவும் பையனும் 2 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மசிச்சு கொடுத்துக்கோங்க. உங்களோட பேபி எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் மசிச்சு கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியில் வந்துட்டு அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. அயன் கண்டென்ட், டைஜஷன், பிரெயின் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பேபி க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. இப்போ வந்து பேபிக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். நல்லா ஒரு வார்மாக கொடுக்கலாம். நம்ம பேபிக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு கொடுத்தா கூட அவங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்காது. கொடுக்கலாம். பேபியும் ரெடியாக இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி கொடுத்துட்டு ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பானை நல்லா பேபி வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. எந்த ஃபுட்டை கொடுத்தாலுமே. இந்த ரெசிபி வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு. டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேபி க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பொட்டேட்டோ, கீரை எல்லாம் சேர்க்கறதுனால நிறைய வந்து அயன் கண்டென்ட், வெயிட் கெயின்கான, டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பேபியும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உங்க பேபி வந்து என்ன விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பை பாய், see you on next video.